இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, வந்து ரொம்ப நாளா ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மூணாருக்கு பைக் ட்ரிப் போலான்னு சொல்லி ஃபைனலி அதை வந்து நடக்க போகுது கைஸ். ஐயோ ஜாலி 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 ஜாலி. ஸோ இப்போ வந்து டெக்கத்லான் வந்து ஒரு ரெயின் கோட் ஒன்று பார்த்தேன். ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வில்லிவாக்கம் போயிட்டு பைக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ பைக் ஆல்டர் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 பேர் போறோம்டா. ஸோ நாங்க 10 பேர் வந்து பறக்க போறோம் இன்னைக்கு. என்னால நம்ப முடியலையே. சந்திப்போம், மூணாறுல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நம்ம வில்லிவாக்கம் போயிட்டு பேசுவோம். ஓகே, வில்லிவாக்கம் சென்ற பிறகு இப்படியே ஓட்டு போயிடு. இப்போ அவங்க வந்து பூஜையை போட்டுட்டு கிளம்பலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள ஹெல்மெட் பூஜையை போடுறாங்க கீழே. ஐயோ ஐயோ, ஒரு பூஜையை போட்டுருவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ட்ரிப்ன்றதுனால என்னால வீடியோ ஏன் கவர் பண்ண முடியலன்னா காலையில இருந்து சரியான மழை. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா அந்த பக்கமும் மலை. ஸோ அந்த மழை இருந்ததுனால எங்களால வந்து சுத்தமா எதுவும் கவர் பண்ண முடியல. இப்போ ஒழுங்கா போவோம் நம்புறேன், பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ பிளான். ஸோ பூஜையை போட்டு நாங்கள் ஒரே அடியா கிளம்பிடலான் இருக்கோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஸோ இப்போ இது கேக்குதா இல்லையான்னு தெரியல. அதுக்கான செக்கிங் தான் போயிட்டு இருக்கு. நான் அது கேக்குதான்றதை மட்டும் செக் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபைனலி நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிளான் பண்ணி அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம சென்னை டு மூணாறு போறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணது 5 பைக்கு. பட் ஒரு பைக் வந்து இன்னொரு பையன் அங்கே இருக்கா. ஸோ ஸ்ட்ரைட்டா வரலாம், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். இப்போ இங்க இருந்து நம்ம 4 பைக்ல இங்க வந்து கிளம்புறோம். ஸோ இதோட வந்து நம்ம சென்னையில இருந்து ஸ்ட்ரைட் டு மூணாறு தான். ஸோ அது எப்படி போக போகுது என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. நம்ம போற வரை சில இன்சிடென்ட்லாம் இருப்பாங்க. நம்ம கிளம்ப போறது நைட்டுங்கிறதுனால அது எப்படி போய் எப்படி முடிய போகுதுன்றது எனக்கு தெரியல. ஒரு ஸ்டாப்பிங்ல நம்ம நின்று பேசிட்டு பத்திரமா போயிடலாம். பூஜையை போட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். ஓகே गाइस, எல்லாரும் இப்ப கிளம்புவோம். ஆமா கிளம்புவோமா? கிளம்பலாம் வாங்க. இல்ல ட்ரிப் ரெடியா? இல்ல அமோகமா போனோம். இல்ல பெட்ரோல் இல்ல. என்ன கொடுமை சரவணனது. பெட்ரோல் இல்லையா? டோப் பெட்ரோல் பங்க் போயிட்டு அப்புறம் ப்ரோ என்ன பண்றோம். இதோட நம்ம இங்க இருந்து பறந்து ஸ்ட்ரெயிட் டு மூணாறு தான். சோ மூணாறுல சந்திப்போம்னா ப்ரோ. சந்திப்போம் ப்ரோ. அவ்வளவுதான். மூணாறுல வந்து நம்ம மீட் பண்ணுவோம் गाइस. நம்ம இதோட சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பைக் டிராவல், அதுவும் ரொம்ப லாங்னு நினைக்கிறேன் நானு. நல்லா இருக்கீங்களா? பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வரை நாங்க தான் நல்லா பண்ணிக்கிறாரு. ஆனா 6 மணி கேட்டேன், எப்ப பண்ணாரு பாருங்க. சூப்பர் ப்ரோ. நீ ஓகே गाइस, சோ எல்லாரும் வந்து மூணாறுல மீட் பண்ணுவோம். போற வழியில பெட்ரோல் பங்க்ல சந்திப்போம். பாய். தம்பி கிட்ட போனா அவர் இந்த பங்க்ல போட மாட்டாரா? இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விடுங்க ஜிபேல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. லாக் இருக்காங்க. காசு அனுப்புங்க. ஆமாங்க. மூணாறு போறோம். ஆமா. எல்லா வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டாங்க. அடிக்கிறாங்களா பெட்ரோல்? என்ன தெரிகிறது? சவுண்டா 1000 ரூபாய் வந்துச்சு. சவுண்டா 1000 ரூபாய் கஷ்டா. அவ்வளவுதான். போலாம். ஃபைனலா இந்த 2 பேர் தான். அந்த 2 பேரு ஸோ பிரவீன் அண்ட் ராஜேஷ், இவங்க 2 பேர் தான் நம்ம அங்கே மிஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலி நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ அவங்க 2 பேரும். இங்க இருந்து நம்ம வந்து மதுரை பைபாஸ் பிடிச்சோன்னா ஒரே ஸ்ட்ரைட் இதோட தாம்பரம் ரூட் நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம ரீச் ஆகும். ஸோ பின்னாடி வந்த பாதி பேரை காணும். ஸோ அவனுங்க வந்துட்டானுங்கன்னா நம்ம கிளம்பிட வேண்டியது தான். கலைக்கு அருமையா இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சூடா இருக்கு, சுவையா இருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நல்லா வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அதை பண்ண மாட்டானுங்களே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த vlog மட்டும் சூப்பரா வந்துச்சுன்னா
அது வீடியோகிராஃபர் ஹரி இருந்தானா அவனுக்கு நான் ஒரு gift தரேன் ப்ரோ கன்ஃபார்மா. நீ எனக்கு கரெக்டா எல்லாமே எடுத்து கொடுத்தா நான் தரேன் ப்ரோ. ஓகேவா? ஓகேன்னு வண்டே ஆட்றா ஆனா பண்ணுவேன் நான். இன்னைக்கு தான் வாட்ச் கேட்டான்டா ட்ரிப்பு போயிட்டு வந்து வாங்கி தரேன்னு. சப்போஸ் எனக்கு இந்த vlogல எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்து ஆர்டிஸ்டா வீடியோ எடுத்து கொடுத்துட்டான் அப்படின்னா நான் அவனுக்கு வாட்ச் வாங்கி தந்துடுறேன் கன்ஃபார்ம். நான் தான் vlogலயே சொல்றேனே. ஐ வாட்ச் ஒன்னு சொன்னாம்பா இன்னைக்கு ஒரு கடையில. ஐ வாட்ச் பட் நாட் ஆப்பிள் பிராண்ட். ஓகே, பிகாஸ் he loves bold and then அது என்ன பிராண்ட் அது firebolt brand. So that's why I buy that firebolt brand for Mr. videographer ஹரிஹரன். எனக்கு ஒழுங்கா வீடியோ எடுத்து கொடுத்தா நான் கரெக்டா பண்ணி தரேன்டா. ஓகே, இந்த வீடியோ 10 days தான் கன்ஃபார்ம் வாங்கி தரேன்டா. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. நீ தான் பொறுப்பு. அது எடிட்டர் கையில இருக்குன்றான். கேட்டா நீ வீடியோ கரெக்டா எனக்கு எடுத்து கொடு. எல்லாமே நான் சும்மா திரும்பி பார்த்தா கூட அப்படி எடுத்து கொடு. போன் உங்க கையில குத்துறேன். போன் நீயே வச்சுக்கோ. நக்கல்யா அவனுக்கு விடியட்டோன்றான். விடிஞ்சா ஹரி என்ன பண்றான்னு பாப்போம். என்ன ஹரி? சரி கைஸ், நம்ம கிளம்பிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது சந்திப்போம். பாய். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதனால இந்த பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்பர் 1, இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலே இப்போ இல்லை. ஏன்னா பங்க் மூடி இருக்காங்க. ஆனால் நாங்கள் வெயிட் பண்றதுக்கான காரணம் வழக்கம் போல நம்ம ஐமேன் ஹரி இங்க பெட்ரோல் பங்க்ல இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்ல போயிருக்கான். ஐமேன் ஹரி வந்துட்டான். எங்க ஹரி போயிட்டு வந்துட்டான். தலைவன் வந்து என்ன பண்ணா அப்பலாம் ஒரு மாசம் சம்பவம் பண்ணான். கரெக்டா வண்டி பார்த்துனே வரும். தனியா வாட்டா ஹரி வா ஹரி ஹாய் சொல்லு. நீ இப்பதான் ஹாய் போயிட்டு வந்து தெரியும். அதனால ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு. ஐயோ மீண்டுமா எப்படிடா கம்ஃபர்டபுளா இருந்துச்சா உள்ள? போயிட்டு வந்துட்டான். தலைவன் என்ன பண்ணாப்லன்னா ஒன் வேல ஏட்டாப்ல ஒரு மாதிரி. யாரு ஓட்டினாது? இவன் தான் ஓட்டினா. இவன் அவன் நான் லெப்ட் ஏறினப்பா வண்டியில தாங்க. இவங்க ஏறிட்டு ரைட்ல ஏறான் பாரு. பார்த்தா ஒன்றில ஏறிட்டான். நல்லவேளை எதிர்க்கிறது வண்டி வரல. போயினே போறான். நான் செத்துருவான்னு நினைச்சேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ரைட் இப்படி கட் ஆகும்ல. இவனா நினைச்சா ரைட்ல ரோடு நினைச்சிட்டு ரைட் ஏத்தான். பார்த்தா இது வந்து ஜாயிண்ட் யூட்டர்ன் பண்ற இடம். அது யூட்டர்ன் பண்ற இடத்துல ஏறி ஒன்வேல போயிருக்கிறான்டா அவன். அப்புறம் ஒன்வேல வண்டி நல்ல வரல. அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வந்தான். தூங்கலாமாவா? நம்ம கிளம்பலாம். இவனை விட்டா இங்கேயே தூங்கிடலாம், இங்கேயே படுத்துடலாம். பேசாம இங்க இருந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க. கிளம்பிடலாம் நம்ம கிளம்பிடலாம். The following day. கேக்குதா கூட எனக்கு தெரியல.
பறக்கிறது, ஆவி பறக்கிறது தெரியுதா கைஸ்? இவன் நம்ம கூட ட்ரிப் வந்ததுக்கு நான் வீட்டுல சும்மா இருந்திருக்கலாம். அவன் எங்க போலாம், அவன் என்ன பண்றான்னு ஒரு மயிலும் தெரியல. உங்களுக்கு மாதிரி கிளம்பி போயிட்டு திருப்பி ஒன்மையில கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நான் தனியா உட்காந்து சாப்பிட விட்டானே கடைசியான. வாழ்க்கையில ஒரே ஒரு அட்வைஸ் கத்துக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், இவனுக்கு கூட நெக்ஸ்ட் வாட்டி ட்ரிப் வரக்கூடாது. வர்ற மாதிரி எல்லாம் வாங்க மூஞ்சி காட்டுங்க. கீழே விழுந்துடா. ரெண்டு பிரவீன். வானவில் பிரவீன். அவன் வந்து வானவில் பிரவீன், பின்னாடி போனாலும் அவன் சும்மா இருக்கிறது போர் அடிக்குது. இன்னும் உங்களை கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்போமா? அரி ஃபோன் கீழே இருங்கடா. கூப்பிடுறது கூட காது கேட்கறாங்க அவனுக்கு. போயிட்டு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு கார்காரன் வந்து கிட்ட வந்துட்டாப்ல, ஒழுங்கா வரல, கத்திட்டே போறோம். இவங்க நின்று இருக்கானுங்க போல, நின்னதான் கூப்பிடவே இல்லை ஒழுங்கா. ஹாய் சொல்லிட்டு இருக்கானுங்க போல ரோட்ல இருந்து. எனக்கு தெரியல. நாங்க போயிட்டு இப்ப திருப்பி ஒன்வேல வந்து சாப்பிட்டு இருக்கோம். ஒன்வேனா எங்கன்னா பக்கத்துல தான் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம். புளுத்தியாக உணர்ந்த தங்கம். ஹரி ஆலன் வால்கரோட புள்ள மாதிரியா இருக்கான். இதுக்கு மாதிரி பைக் ட்ரிப் போயிருக்கீங்க லாங்ல? போயிருக்கேன் சார். நீ எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? அவாய்ட் பண்ணிடலாமா? சொல்லிருக்கீங்களா? பருப்பு மாதிரி பேசலாம், அவாய்ட் பண்ணிடலாமா? ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். ஏய் நான் வந்துட்டு ஆங்கர்ரா அப்படின்னா பேசுவேன். கேள்வி கேட்டா நான் தான்டா ஆங்கர். பதில் சொல்ற நீ ஆங்கர் கிடையாது, பூமர்ரா நீ. சாரா இப்ப நீ யாரு, டிஜேவா? ஆமா சொல்லுங்க. என்ன தோசை வேணும் உங்களுக்கு? தோசையா? எனக்கு இப்ப நீ வெயிட்ரா, ஆங்கரா, மியூசிக் டிஜேவா, என்னது இது? எதுவுமே தெரியல ப்ரோ எனக்கு. சரி நீ இப்ப வெயிட்ராரு. ஓகே. எனக்கு வந்து முட்டை தோசைவும் ஓகே. ஓகே. எனக்கு இப்ப வந்து ஆஃப் பாயில் நல்லா இருக்குமா, ஆம்லெட் நல்லா இருக்குமா? நாளைக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? கலெக்ட் சொல்ல. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. வெயிட் ரைட்டாப்ல இவர் எப்படின்னா திடீர்னு பிளம்பர் ஆயிடுவாரு, திடீர்னு டாக்டர் ஆயிடுவாரு, திடீர்னு பார்த்தா எலக்ட்ரிஷியன் ஆயிடுவாரு, திடீர்னு போலீஸ் ஆயிடுவாரு, திடீர்னு வக்கீல் ஆயிடுவாரு, மொட்டை அடிச்சாருன்னா ஜானி சின்ஸ் புள்ளி ஆயிடுவாரு. எதுவும் பேசுற மாதிரி தெரியல. ட்ரெயின் வந்தான். ட்ரெயினே ஹாய் ப்ரோ. ஹாய் போ. இதுக்கு முன்னாடி வேறங்கன்னா இந்த மாதிரி பைக் ட்ரிப் லாங்கா போயிருக்கியா? இல்ல ப்ரோ, இதான் ஃபர்ஸ்டா? ஆமா. இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையிலே லாங்கா எங்க போயிருக்க பைக்ல? லைக்கா தடா ஃபால்ஸ் போயிருக்கேன். தடா ஃபால்ஸ் போயிருக்கியா? அதாவது சென்னையில இருந்து ஆந்திரா. ஆமா. அத்தானே வேற எங்கேயும் போனது இல்ல? போனது இல்ல. நீ எதுக்குடா பிறந்த ஃபர்ஸ்ட்? நீ உன் வாழ்க்கையிலே லாங்கா வண்டியில லாங்கா போயிருக்கனா அது எங்க போயிருக்க? பெங்களூர் போனோம். பெங்களூர் போனீங்களா? நீங்க கேங்கா போனீங்களா? அதுவா? அவளை தாண்டி அதை தாண்டி எங்கேயோ திருப்பதி இப்ப போறமே, அதான் 600 கிலோமீட்டர். இதுதான் இங்க இருக்க பாதி பேருக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங்கஸ்ட் ட்ரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். A few hours later. ஸோ கரெக்டா இங்க வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ இங்க இருந்து கிளம்ப போறோம். கிளம்பி எப்படி போறோம்? டிஜே ரெடி ஆயிட்டு இருக்காரு. என்னடா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டல. எப்படி இருந்துச்சு? நான் எங்க சாப்பிடவே இல்லையா, முடியவே இல்லையா? வாங்க வேண்டியதானடா, நீ சொல்ல வேண்டியதானடா. ஊரார் கல்யாணத்துல போய் பிரியாணி சாப்பிட்டு வரான்ல. ஊரார் கல்யாணத்துல வில்லியோகத்துல ஊரார் கல்யாணம் எல்லாம் போறான். என்ன பண்றது, யாருன்னு தெரியல. பிரியாணின்னு சொன்னாங்க, போயிட்டேன். கல்யாணத்துல போய் பிரியாணி சாப்பிட்டு வரானா? வாவ், நைஸ். ஆமா ஆமாடா, போலாம்டா. இல்ல எங்க வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லு. இவன் என்னையா வந்து கூப்பிட்டா வா போய் பிரியாணி சாப்பிட்டு வரலான்னு. ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கா கைஸ். அவன் கேட்டா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ன்றான் கைஸ். அவன் ஆல் ஃபங்க்ஷன் தான் கைஸ். சூப்பர்ரா, ரைட்ரா முடிஞ்சிரா அவன் வாழ்க்கை. சோ சென்னை டு மூணார் ட்ரிப்ல நம்ம அடுத்து எங்க நிக்க போறோம்னா எவனும் சொல்ல மாட்டான். திருச்சிராப்பள்ளி. திருச்சி பள்ளியா? சோ ஓகே, நம்ம வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி. சோ திருச்சிராப்பள்ளியில சந்திப்போம். ஓகே நம்ம கிளம்பிட்டு நம்ம வந்து போற வழியில சந்திப்போம். ஓகே பாய். சோ ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்குன்னு நான் இவனுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி ட்ரிப் வந்தா, இவனுக்கு கூட ட்ரிப் வந்ததே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு எனக்கு. இன்னத்த நான் சொல்றது எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். திடீர்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு சைடு போறானுங்க. எங்க போறானுங்கன்னு தெரியல. ஒருத்தர் நடனா இங்க போலாங்கிறான், ஒருத்தர் நடனா அங்க போலாங்கிறான். சரி ஃபைனலா மூணார் போலான்னு சொல்லி நாங்களும் மூணார் போனா அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? ரெட் அலர்ட் கொடுத்துறாங்க கைஸ். மூணார்ல ரெட் அலர்ட் கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்டு நான் போறது? ஸோ அங்கே மூணாருக்கு ஹில் வரைக்கும் போயிட்டு மூணார்ல ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அங்க வந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்க பாருங்க பின்னாடி செமையா இருக்கு, நிறைய இடம் சூப்பரா இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் கொக்கோக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ மூணார்ல ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் போலான்னு சொல்லி கிளம்பி இப்போ நாங்கள் எர்ணாகுளம்ல ஒரு பிளேஸ்ல இருக்கோம்.
மறக்காம சுருஸ் பேலஸை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து கிளம்பி பாலக்காடு போலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா கேரளால பாதி இடத்துல ரெட் அலர்ட். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க இப்போ நெக்ஸ்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போறோம். எப்படி ஒரு பயங்கரமான பிளானா? ஒரு பயங்கரமான டீம் கூட பயங்கரமான பிளான். நான் வேற மலையில சுத்துவோம் என்ஜாய் பண்ணுவோம்னு நினைச்சு டெக்கத்லான்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் 700 கொடுத்து. கடைசியில பார்த்தா இவனுங்க சுத்தவே மாட்டேங்கிறாங்க. மழை வந்தோன்னே வீட்டுக்கு போலாங்கிறானுங்க. பாதி பேர் நேற்று நைட்டே வீட்டுக்கு போலான்ட்டானுங்க. இப்போ மதுரை போறது தான் கைஸ் பிளான். இப்போ மதுரை போறோமா இல்லையாங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பை. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?